அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவிமலா. நான் டாக்டர் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். முந்தைய 2 பதிவுகளில் விழா குறித்த செய்திகளில் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளன என்பதை குறித்து விரிவாக கண்டோம். இன்றைய காணொளியில் அதன் தொடர்ச்சியாக இடம்பெற்றுள்ள செய்திகள் குறித்து காணலாம். முதலில் பதிற்றுப்பத்தில் விழா எவ்வாறு சிறப்புடன் கொண்டாடப்பட்டது என்பதனை குறித்து காணலாம். விழாக்கள் இல்லாத தமிழ் சமுதாயமே கிடையாது. நம் தமிழரின் பண்டைய விழாக்களில் கரும்பு, பூக்கள், பழங்கள் சிறப்பிடம் பெற்று இருந்தது என்பதனை பதிற்றுப்பத்து பாடல்கள் வழி அறிய முடிகிறது. சான்றாக பொங்கல் விழாவில் கரும்பு முதன்மை பொருளாக இருப்பதனை நாம் காணலாம். பதிற்றுப்பத்து குறிப்பிடும் பொருட்களாவன: காலம் அன்றியும் கரும்பு அறுத்து ஒளியாது அரிக்கால் அவித்து பல பூ விழவின் என்னும் வரிகள் வழி விழாவில் கரும்பானது இடம்பெற்றுள்ளதை நம்மால் காண முடிகிறது. அடுத்ததாக அகநானூற்றில் விழா எவ்வாறு சிறப்புடன் கொண்டாடப்பட்டது என்பதுடன் அதில் உள்ள பெண்டீர்கள் எத்தகைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் என்பது குறித்து காணலாம். குறிஞ்சி நில முதுநில பெண்டீர் குரவை கூத்தாடி விழாவை கொண்டாடினர். முதுநில பெண்டீர் என குறிப்பிடும்போது வயதில் மூத்த பெண்களாக அறியப்படுகின்றனர். பண்டைய திருமணங்களை பற்றிய எத்தனையோ பதிவுகள் இருந்த போதும் இது ஒரு அழகிய பதிவு. சங்ககால வாழ்வில் களவு மனமும் கற்பு மனமும் இருந்த போதும் திருமணத்தையும் விழா போல கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றனர். திருமணத்தினை விழா போல கொண்டாடிய செய்திகளை அகநானூற்று பாடல் பின்வருமாறு குறிப்பிடுகின்றது. நல்மான் விழாவில் தகரம் மன்னி யாம்பல புணர்ப்ப சொல்லால் காம்பொடு என்னும் பாடல் வரிகள் இதனை உணர்த்துகின்றன. அது மட்டுமல்லாமல் விழாக்கள் மனித சமூகத்தை ஒருங்கிணைக்கும் பணியை மட்டும் செய்யாமல் விழாவின் அனைத்து வகையான கூறுகளிலும் அதிக பங்களிப்பு செய்துள்ளது. மேலும் விழா நடக்கும் இடங்களில் நெய்தல் நில பரதவர் மகளிர் மீன் விற்றமையை அகநானூற்று பாடல் விளக்குகிறது. இதன் மூலம் வணிகம் நோக்கமும் அவர்களுடன் நிறைவேறி கொண்டது. ஏனெனில் ஒரு விழா நடக்கும்போது அங்கு விற்கக்கூடிய பொருட்களை வைத்து வாழக்கூடிய மக்களின் நிதி மேலாண்மை மேம்படுவதை அறிய முடிகிறது. தலைப்பணி ஆங்குள் செல்வ தஞ்சைய விளவு அடர் மறுக்கின் விலை எனப்படும் எனும் வரிகள் வழி நெய்தல் நில மக்கள் மீன்களை விற்ற செய்தியை காண முடிகின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பலவித மாற்றங்கள் பரிமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றன. அவ்வகையில் அன்றைய காலத்தில் விழா நடக்கும்போது பறை கொட்டி விழா நடக்கக்கூடிய நிகழ்வினை குறித்த செய்திகளை ஊர் மக்களுக்கு தெரிவிப்பவர். விழா தொடக்கத்தினை பறை கொட்டி ஊரில் உள்ளவர்களுக்கு சொல்லும் நிகழ்வு வழக்கத்தில் உள்ளது. அதனை அக்காலத்தில் குயவர் இன மக்கள் மேற்கொண்டனர் என்பதனை நற்றிணை பாடல் எடுத்து எம்புகிறது. கன்னி கட்டிய கதிர அன்ன சாறு என நுவலும் முதுவாய் குயவ எனும் வரியில் அமைந்துள்ள இச்சொல்லின் மூலம் பறை எழுப்பி விழா நிகழ்வினை வெளிப்படுத்தினர் என்பதனை குறித்து அறிய முடிகிறது. இவ்வாறாக விழாக்கள் மக்களை ஒன்றுபடுத்தி மகிழ்ச்சி ஏற்படுத்தும் ஒரு களமாக இருந்ததுடன் ஒருவரை ஒருவர் தங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளும் ஒரு இடமாகவும் கொண்டிருந்தனர் என்பதை அறிய முடிகிறது. மேற்கண்ட செய்திகளின் வழியாக விழாக்கள் இடம்பெற்றுள்ள நூல்கள் எத்தகைய பழக்க வழக்கங்களை மேற்கொண்டனர் என்பது குறித்த செய்திகளை கண்டோம். விழாக்கள் மனித சமூகத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு கருவியாக விளங்கியதை ஆசிரியர் அண்ணன் எழுதிய விழா என்னும் தலைப்பின் கீழ் கண்டோம். ஒரு சில செய்திகள் மட்டுமே இன்றைய காணொளியில் எடுத்தாளப்பட்டுள்ளன.
ஆக விழாக்கள் மனித சமூகத்தை ஒருங்கிணைப்பதுடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஒரு உந்து சக்தியாக விளங்கியது என்பதனை விரிவாக கண்டோம். நன்றி, வணக்கம்.